ஜோதிட பூமி வாசவர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 7/3/2019 வியாழக்கிழமை மாசி 23 திதி வளர்பிறை பிரதமை இரவு மணி 11:45 வரை, பின்னர் துவிதியை, நட்சத்திரம் புரட்டாதி இரவு மணி 8:54 வரை, பின்னர் உத்தரட்டாதி, யோகம் சாத்தியம் மாலை 4:02 வரை, கரணம் கிம்ஸ்துகனம் காலை 10:42 வரை, பின்னர் பவம், ராகுகாலம் பகல் மணி 1:49 முதல் 3:19 மணி வரை, யமகண்டம் காலை 6:21 முதல் 7:51 வரை, குளிகை காலை 9:21 முதல் 10:50 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் ஆகியவையாகும். தைரிய காரகனான செவ்வாய் அதிபதியாக கொண்டு தைரியமும் துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷராசி அன்பர்களே, பெண்களால் லாபம், அவர்கள் நட்பால் சுகம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பிரிந்தவர் சேரும் பொன்னான நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனிதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து கௌரவம் உயரும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண் 4 மற்றும் 8, சாதகமான எண் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நீதிபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்டு காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, அனைத்து நலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். செல்வ வளம் பெருகும். புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சுற்று வட்டாரத்தில் புகழ் கூடும். கௌரவம் உண்டாகும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். மேடை பேச்சாளர்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். பொருள்களின் விற்பனை சூடுபிடிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை, ஞானம் அதிகம் பெற்ற மிதுனராசி அன்பர்களே, மற்றவர்களுடன் இணக்கமாக இருப்பீர்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு பிடிக்காது. தன் தனித்திறமைகளால் முன்னுக்கு வருவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகள் நிறைவேறும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகார பதவிகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். தெய்வத்தை தொழ இன்னல்கள் குறைந்து புதுத்தெம்பு பிறக்கும். பாக்கிய விருத்தியால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல வகையிலும் பணம் வந்து குவியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு தங்கள் நண்பர்கள் சந்திப்பால் இன்பம் கூடும். தெய்வ பக்தியால் மன நிம்மதியும் கூடும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க்.
தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள், புஷ்பராகம். இவற்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்பு செலுத்துவதில் மிக விசுவாசம் உள்ள, கபடற்ற, மிக்க பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்ணால் குடும்பத்தில் கலகம் உருவாகும். உறவில் பகை ஏற்படும். அக்கம் பக்கத்தாருடன் அன்பாக பழகும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. பிரச்சனைகள் எழலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி ஆகியவை ஏற்படும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வர். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 6 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாத சிம்மராசி அன்பர்களே, நன்றாக சாப்பிடுவீர்கள். தொழிலில் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். அந்தஸ்து குறைவானவர்களை அலட்சியம் செய்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பணவரவால் மனம் பரவசப்படும். அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகள் மறந்து கழிப்படைவீர்கள். அரசாங்க ஆதரவு உண்டு. பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று மகிழ்வர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாந்த குணமுடைய, பந்தவாசம் மிக்க, விட்டு கொடுக்கும் மனமுடைய கன்னிராசி அன்பர்களே, உற்றார் உறவுகள் ஏமாற்றி திரிவர். ஆயினும் அன்பு கலந்த பேச்சின் காரணமாக எதிர்காலத்தில் சிறப்பை அடைவர். இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். எதிர்பார்த்த வரவுகள் தாமதமின்றி வந்து ஏற்றம் தரும். தனவரவு கூடும். எதிரிகள் பணிவர். எதிர்ப்புகள் குறையும். புதிய பெண்களின் சிநேகம் ஏற்படுவதால் மனமகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எல்லா வளமும் பெருகும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். பொருட்கள் வீடு வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை, பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம். இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் தருவது தோஷ நிவர்த்தி தரும். புத்திமான், மரியாதைக்குரியவர், இனிமையாக பேசும் துளாராசி அன்பர்களே, குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக பழகினால் எதிர்ப்புகள் குறையும். பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது.
அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களே பகையாகக்கூடும். கௌரவக்குறைவு ஏற்பாடாக வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசை தேவை. சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளிதானம் அல்லது மொச்சைதானம் தருவது தோஷ நிவர்த்தி தரும். திரண்ட தோள்களையும் வலிமையான கால்களையும் உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. படுத்தவுடன் தூக்கம் வராது. மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். திருடு போகா வண்ணம் இருக்க பொருட்களை பாதுகாப்பது நல்லது. நன்கு பழகியவர்களை மோசம் செய்வர். எனவே எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவனையாக்கும் என முன்னேற முயலுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்திலோ அல்லது செம்பிலோ பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து துரைதானம் கொடுப்பது தோஷ நிவர்த்தியாகும். குழந்தைகளால் பாசத்தை புளியக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே, திறமைகளால் அரசு பதவிகள் கிடைக்கலாம். துப்பறியும் தொழில் புரிவதில் வல்லவர்கள். சகல சௌபாகியத்துடன் ஆனந்தமாக வாழ்வீர்கள். காரியங்களில் கைகொடுப்பாள் மனைவி. தொழில் வளர்ச்சி மிகும். உற்சாக மிகுதியால் உள்ளம் மகிழும். வெற்றிவேல் வெற்றி, அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்பார்ப்பால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். தன்னம்பிக்கை கூடும். அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. மாணவர்கள் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் பெற்று மகிழ்வர். தனுசு ராசி அன்பர்களை அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். எடுப்பான மூக்கும் கனமான கழுத்தும் உடைய மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். சுகசௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து விவேகமாக நடக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கவனமாக படித்தால் தடைகளை தவிர்த்தறியலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9, 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள், கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து ஏழ்தானம் செய்வது ஏற்றம் தரும். வேதாந்தம், தத்துவம், ஞானம் ஆகியவற்றில் ஈடுபாடுடைய கும்பராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குமாதலால் மனதில் திருப்தி நிலவும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். பெரியோர்வால் அன்பும் பாசமும் பெருகும்.
வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்பட்டு வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். வாகன யோகம் உண்டு. வியாபாரிகளுக்கு பேச்சை மூலதனமாகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிறை ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து எள்ளுதானம் செய்வது ஏற்றம் தரும். உண்மையானவரும் சுதந்திர மனப்பான்மை உடையவருமான மீனராசி அன்பர்களே, முறையற்ற வழிகளில் பணம் பெறலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். எச்சரிக்கை தேவை. தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் பணமுடை தவிர்க்க முடியாததாகும். பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். தேவைப்பட்டால் மட்டும் பொருட்களை வாங்கவும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். கடின உழைப்பு தேவை. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியை மிஞ்சும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3, 9. தவிர்க்க வேண்டிய எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட வர்ணம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ், ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழனன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.